ரீசெண்டாக நம்ம பாலக்காடுலேருந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் போகலான்னு நான் சூஸ் பண்ணிக்க ட்ரெயின் தாங்க இந்த சொரனூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிற மெமோ எக்ஸ்பிரஸ். ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஸ்டேஷனுக்கு ஒரு 10 மினிட்ஸ் லீவில் தாங்க ரீச் ஆச்சு. ஸோ இந்த ட்ரெயின் ஒரு மெமோ எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் டிக்கெட் ஃபேர் தான் வாங்குவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த கோச்லானும் ஏறிக்கலாம். எக்ஸ்டீரியர்ஸ் ஆகட்டும் அண்ட் உள்ள இன்டீரியர்ஸ் ஆகட்டும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. அப்படியே நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் லீவில் தான் பாலக்காடு ஜங்ஷன் டிபாஸ் ஆச்சு. ஸோ இந்த ட்ரெயினோட ரூட்டை பார்த்தலாங்க. இப்போது இந்த ட்ரெயின் ஷொர்னூரில் மதியானம் 3:10க்கு டிபார்ச்சர். ஸோ ஒத்தப்பாளையம் பாலக்காடு வழியாக அப்படியே நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீச் ஆகும். அண்ட் ட்ராவல் என்ஜாய் பண்ண பார்த்தீங்கன்னா காஞ்சிகோட்னு ஸ்டேஷன் வந்துங்க. ஸோ இங்கே தான் ஒரு பெரிய சம்பவமாச்சு. நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட அன்ஷூரியல் ஹால்ட்டுக்காக அங்கே நிறுத்திட்டாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிற ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்க்காக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினை ஹோல்ட் பண்ணி அந்த ட்ரெயினுக்கு கிளியரன்ஸ் கொடுத்தா அப்போ நம்ம ட்ரெயினுக்கு கிளியரன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்படியே ட்ராவலை என்ஜாய் பண்ணிட்டு போயிருந்தாங்க. நல்லா சீனிக் வியூஸாக வாலியர் காட்ஸ் என்ஜாய் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு ஒரு 20 மினிட்ஸ் ரீடியோ தாங்க ரீச் ஆகும். இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்க.